ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அதர் எபிசோட். இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா ஃபைனலி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணிட்டாங்க. துபாயில ஒரு செமையான மேட்ச். இந்தியா கடைசியில வின் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படிடா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்? இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. நைஸ், சரி எக்ஸ்பெக்டட் தான். ஃபேவரட்ஸா எக்ஸ்பெக்டட். இந்த அடி தான் கடைசி 2 வருஷமா நல்லா இருக்கு. நினைச்ச மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, அதுவும் 10 மாசத்துலயே வந்து 2 ஐசிசி ட்ராஃபி இந்தியா. ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆஸ் இந்தியன் ஃபேனா ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. சரி, ஓகே, நம்ம பேசாம அப்படியே ஒவ்வொன்றா பத்தி பேசுவோம். நான் சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து ஒவ்வொன்றா உன்கிட்ட கேட்குறேன். சரி, ஃபர்ஸ்ட் இந்தியாவோட பேட்டிங் அப்புறம் டெப்த்தை பத்தி நினைக்கிறேன். அதாவது சூப்பரா இருக்கு. எனக்கு எனக்கு பார்க்கும்போது என்னன்னா அது பேட்டிங் மாதிரி இருக்கு. ஒருத்தர் போனா இன்னொருத்தர் அடிக்கிறேன், ஒருத்தர் போனா. இப்ப நமக்கு 6 விக்கெட் போயுமே நம்ம ஒன்னும் ட்ரபிள் இருந்த மாதிரி இல்ல. ஜடேஜா இருக்கான். இன்னமும் உனக்கு வெளியே ஹர்ஷித் ராணாவும் கேப்பபிள் பேட்டர் தான். உனக்கு ஒரு ஹர்ஷித் ராணாவா? அப்படியே இன்னமும் சொல்றேன். அவனாலே ஓகே 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 புரியுது புரியுது. ப்ராப்பர் பேட்ஸ்மேன் இருக்கான். ஜடேஜா ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேனாவே நீ கன்சிடர் பண்ணலாம். அந்த டெப்த்ல எந்த டீமும் இல்ல. அதுதான். அதுக்கப்புறம் இந்தியாவோட ஸ்பின் ஸ்ட்ரென்த் இன்னும் சூப்பரா இருக்கு. இந்த இப்ப இந்தியாவோட இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னா, மிடில் ஓவர்ஸ்ல நீ பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் பால் கூட போடல. எல்லாம் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப். டேரல் மிச்சல் எல்லாம் பேக் ஃபுட்ல போய் ட்ரை பண்றான். ஒண்ணுமே பண்ண முடியல. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இந்தியா ஸ்பின்னர்ஸோட அக்யூரசி ஆடி ஆடி அந்த லென்த் புடிச்சுக்கறாங்க. ஸ்டெம்ப ஒட்டி அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டும் வராம பேக் ஃபுட்டும் வர விடாம அந்த கரெக்டா ரெண்டுக்கும் நடுவுல அந்த 4 மீட்டர் லென்த்ல போட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. நின்னு விளையாடவே முடியாது. நீ ஃபீட் யூஸ் பண்ணணும், இல்ல ஸ்வீப் அடிக்கணும், ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கணும். உன்னால நின்னெல்லாம் இந்தியன் பவுலர்ஸ் ஆடவே முடியாது. அதுவும் இல்லாம இப்ப வருண் சக்கரவர்த்தி இன்க்ளூஷன் பாத்தியா? எவ்வளவு ஒரு இதா போயிருச்சு இந்தியாவுக்கு. இதை கேட்டுட்டே இருந்தே ஏறி அதான் அவனோட லைஃப்ல இருக்கான். அவன் தொட்டது எல்லாமே நல்லா இருக்கு. அவனுக்கு 3 மேட்ச்ல 9 விக்கெட் நியர். அதான் சமிக்கு பக்கத்துல வந்துட்டான் 3 மேட்ச்ல. அவன் இன்னும் ரீட் இப்ப ஃபியூச்சர்ல மேபி கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு அவனை யாருமே ரீடே பண்றது இல்ல. டேய், அவன் எனக்கு ஸ்பின்னராவே டவுட்டா இருக்குடா. 113 கிலோமீட்டர்ல போடுறான்டா ஒரு பால். அவன் அப்படியே ஒரு சீமரா தான் யூஸ் பண்றாங்க. அவன் இந்த டாம் லத்தம்க்கு ஒரு பால் போடுறான், சொருகுறாங்க ஆளுக்கு யாக்கரு. ஃபுல்லா ட்ரிஃப்ட் பண்றான், ஆஃப் ஸ்பின் மாதிரி போடுறான், கூகுளி போடுறான். லெக் ஸ்பின்னே கம்மியா தான் இருக்கு. ஆனா அவனோட இதுல லெக் ஸ்பின் தான் போட்டிருக்கான். அதை தவிர மீது எல்லாத்தையும் போடுறான். அதுதான் ஒரு ஸ்பின்னர் மாதிரியே தெரியல. அப்புறம் என்ன குல்தீப் யாதவ்ப்பா, நான் கூட நம்பலடானா என்னடா கடைசி இதுல இப்படி சூப்பரா போட்டான். அவன் தான் இன்னைக்கு வந்து அந்த எடுத்தான் ரவீந்திரா விக்கெட் எடுத்தான் பாரு. ரவீந்திரா ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் பால பிக்கே பண்ணல. அவன் தான் குல்தீப் தான் இன்னைக்கு. அவனும் வில்லியம்சன் 2 விக்கெட்ல மேட்ச் முடிஞ்சு போச்சு. உனக்கு அங்கேயே தெரிஞ்சிருச்சு இது 250க்கு மேல போகாத. அதே மாதிரி அவங்கனால முடிஞ்சது 250 தான் வந்தாங்க. 2 விக்கெட் எடுத்தோடனே மேட்ச் முடிஞ்சு. நியூசிலாந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்? நியூசிலாந்து மிஸ்டேக் இல்ல, அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு அவையில ஆடினா. நான் என்ன ஒண்ணுன்னா மிச்சல் வந்துட்டு ஆடினா. அவன் நல்ல ரோல் தான் ஆடினா. அதை ஒரு 100 பாலுக்கு இல்லாம ஒரு 80 பால் அந்த மாதிரி ஆடி இருந்தா மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 ரன் இருந்தா கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இழுத்துருக்கலாம். கெயின் அவுட் ஆனது வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. கரெக்டா. ஆமா, பிரேஸ்வெல் சூப்பர் பிளேயர். அவன் இந்த மாதிரி மெயின் மேட்சஸ்னாலே அடிச்சிருக்கான். அவங்களோட நியூசிலாந்து லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்லயுமே அந்த மாதிரி தான். எப்ப வேணுமோ அப்பயும் அடிச்சிருவான். ஓகே. அது இல்லாம இப்ப நியூசிலாந்து டீம் பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா அவங்களுமே பாத்தீங்கன்னா யாருமே நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம். பட் ஆனா எங்கேயோ இருந்து வந்திருக்காங்க. அவங்கள பத்தி தாட்ஸ் என்ன? நியூசிலாந்து டீம் பார்த்தா பிளேயர்ஸ் தான் அவங்களுக்கு பெருசா இருக்காது. ஆனா அவங்களோட எஃபர்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவனுமே அவனோட ஃபுல் போடுவான். அவன் விராட் கோலி போஸ்ட் மேட்ச் சொல்லியிருப்பான், அவங்க லிமிட்டட் டேலண்ட் பூல வச்சுட்டே அவங்க இவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னு. அவங்ககிட்ட நீ பாத்தீங்கன்னா பெஞ்ச்ல வேற யாரும் பெருசா இல்ல. நீ வெளியும் பாத்தீங்கன்னா பிக் நேம்ஸ் ஒன்னும் வெளியே இப்ப இந்தியாலன்னா நீ வெளியே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அவனுக்கு அந்த மாதிரியும் கிடையாது. இருக்கிறவன் வச்சு அவன் நல்லா ஃபீல்டிங் தான், டிசிப்ளின் தான் நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும். அந்த கிளென் பிலிப்ஸ் என்னடா பண்ற? எல்லா மேட்ச்லயும் வாயை பழக்க வச்சாரான்டா ஒரு ஃபீல்டிங் கேட்ச் அப் பண்ணி. அவன் எல்லாம் அத்லெட் தெரியும். அவன் எல்லாம் மேட்ச்ல எப்படினாலும் உள்ள இருப்பான். அவனால நீ எங்கேயுமே இது பண்ண முடியாது. ஃபீல்டிங் ஃபுல் எஃபோர்ட் போடுவான். ஓகே. அதுவும் இல்லாம இம்ப்ரூவ் பண்ணோம். ஸ்பின் கேம் வந்துட்டு ஒன்றும் பெருசா சரியில்லை. ஓகேவா தான், பவுலிங் ஓகே, ஃபீல்டிங் ஓகே, பேட்டிங்ல ஒரு நல்ல ஸ்பின் அட்டாக் இதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் ப்ரூவ் பண்ணும். சரி, எனக்கு இப்ப ரச்சின் ரவீந்திராக்கு மேன் ஆஃப் த சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிற? டிசர்வ்டா இல்ல வேற யாராச்சும் நீ ஆசை நினைக்கிறியா? பார்த்தா அவங்க தான் அவன் தான் ரன் அடிச்சிருக்கான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஐயர், எனக்கு வந்து ஐயர் தான் சொல்வேன். நீ பார்த்தா எல்லா மேட்சுமே நீ நம்ம எப்ப ட்ரபுள்ல இருந்திருக்கோமோ அழகா அவன் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அவன் ரோல் பண்ணிட்டு போயிடறான். அவன் மேபி அந்த 100 அடிக்காம இருந்திருக்கலாம். நீ எல்லா மேட்சும் எடுத்து பாரு, அவன் ஸ்கோரை 48, 50, 50, 60, 17 எல்லா மேட்சும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான். ஒரு மேட்ச் கூட அவன் ஈஸியா அவுட் ஆகல. இந்த டோர்னமெண்டோட பிக்கியே வந்து ஐயர் தான், நம்பர் 4 ஸ்பாட்டுக்கு. ஆமா, அதுவும் இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் கிடைச்சிருக்கான். அவங்ககிட்ட இப்ப கான்ட்ரவர்சியா கேள்வி கேட்கலாமா? பதில் சொல்லுவியா இல்ல எப்படி? கேளு.
சரி இப்ப என்ன சொல்லுவானுங்க இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் செட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க, துபாயிலே ஆடி ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு நீ என்ன நான் போன வழியில சொல்லியிருந்தேன் சிலது. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் சாட் ஜிபிடில பார்த்து சொன்னேன் இது மாதிரி வந்து இது சொல்லிக்கிறேன். துபாயில வந்துட்டு இப்ப இந்தியா காரணம் இப்ப சப்போஸ் இப்ப பாகிஸ்தான் கண்டக்ட் பண்ணாம இப்ப சவுத் ஆப்பிரிக்கால நடந்துருச்சுன்னு வையேன், இப்ப இந்தியா வந்து நீ நான் இந்த வென்யூல தான் ஆடுவேன் அந்த வென்யூல தான் கேட்டிருந்தா அப்ப நீ ஏதாவது சொல்லியிருக்கலாம். நீ பாகிஸ்தான்ன்ற ஒரே காரணம் நடந்தா மட்டும்தான் அவங்க வந்துட்டு துபாயில ஆடுறாங்க. உனக்கே தெரியும். இதுல நம்ம என்ன போய் கேட்கறது? செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்கு, எத்தனையோ ரீசன்ஸ் இருக்கு. இது நம்மளால வெளியே இருந்து பார்க்கும்போது செட் பண்ணிட்டாங்க, ஒரே வென்யூல ஆடுறாங்க, வேற இல்லையே ஆப்ஷன். அதனாலதான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து கேட்டான் நான் டோர்னமெண்ட் நடத்துறேன்னு, ஃபுல்லா நானே நடத்திக்கிறேன். அதுக்கும் நீங்க ஒத்து வரலன்னா என்ன பண்ண முடியும்? தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே. அது தெரிஞ்சதுதான். ஆனா நாங்க இந்த வென்யூல தான் ஆடுவோம்னு சொன்னாங்களா? இல்ல முன்னாடி இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் அக்ரி, ஒரு 8 டீமும் அக்ரி பண்ணன, மீதி இருக்க 7 டீம் அக்ரி பண்ணனால தானே இது விளையாண்டாங்க. இதுல எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுதான் நானும் இதுதான் சொல்றேன். நீங்க ஒரே கிரவுண்ட்ல அட்வான்டேஜ்ங்கதான் இப்ப யாருமே டினே பண்ணல. இப்ப சமி ஆனா இவனுக்கு என்ன சொல்றானுங்க, நீ செலிப்ரேட்டே பண்ணக்கூடாது, இதுக்கு எதுக்கு ஆட்டம் போற, அதுதான் அங்க பிரச்சனையா இருக்குது. அது எப்படி அவன் சொல்லலாம்? அது இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சொல்றவன் 1000 சொல்லிட்டு இருப்பான். எனிவே வந்து இந்தியா வந்து ஒரு சூப்பரா ஒரு செம கேம்பெயின் ஒரு லாஸே இல்லாம ஜெயிச்சிருக்காங்க. அதுவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியா தான். வேற லெவலுக்கு போயிடுச்சு. சரி ஓடிஎன் டெஸ்ட் டீம் வந்துட்டு சாரி ஓடிஎன் T20 டீம் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கு. இன்னும் வெளியே நீ இன்னும் பாத்தீங்கன்னா உனக்கு டேலண்டட் பேர் அப்ப திலக் வர்மா இருக்கான் வெளியே. அவன மாதிரி ஒரு பிளேயரே நம்ம வெளியே உட்கார வச்சிருக்கோம். எந்த டீமா இருந்தாலும் திலக் வர்மால ஒரு ஸ்டார்டிங் 11ல இருந்திருப்பான். சஞ்சு சாம்சன் அவன் இருக்கான், ருத்ராஜ், பட்டிடர், எக்கச்சக்கமான பிளேயர் இருக்கானுங்க வெளியே. இந்தியாவுக்கு வந்து லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்ல வந்து பிளேயர் வந்துகிட்டே இருக்காங்க. ஐபிஎல் தான் ஒரு பெரிய ரீசன் இந்த மாதிரி வரதுக்கு. சரி இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி இதே நம்ம ஜிஜிய வந்து சரியில்லை, அவனை வந்து தூக்கிடுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இப்ப அதே ஜிஜி ஐசிசி சாம்பியன்ஸ் ஐசிசி ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு, ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம பேசல, பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லு. பேசிட்டு இருந்தாங்க. இந்தாட்டி வந்து கம்பீர் அவன் பண்ண மூவெல்லாம் கிளிக் ஆயிடுச்சு. ஹர்ஷித் ராணா நம்ம ஏன் இன்க்ளூட் பண்றான் அது இதுன்னு கேட்டோம். அங்க இருந்து எங்க வரோம்? முதர்ந்து வா, 5 ஸ்பின்னர் எதுக்கு? துபாய் ஃபாஸ்ட் பிட்ச், அங்க இருந்து வா. அது அவன் மட்டும் தான் எடுக்கிறானான்னு சொல்ல முடியாது. அவனுங்க ரோஹித் கிட்டே பேசி பட் ஓகே அவன் சரி நீ சொல்ற கணக்குல வந்தா ஹர்ஷித் ராணா அவன் இன்க்ளூட் பண்ணான்னு வச்சுக்க, அவன் நல்லா தான் போட்டிருக்கான். நீ அக்ஷர் பட்டேல எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, அவன் ஏன் ராகுல் முன்னாடி இறக்குறேன். அவன் ஒவ்வொரு மேட்சும் அவன் அக்ஷர் பட்டேல் அழகா அவனோட ரோல் பண்ணிட்டு போறான். 30 ரன் 40 ரன் அடிக்கிறான், விக்கெட்ல 3 விக்கெட் எடுத்துட்டு போறான், எக்கனாமியா போடுறான். அவ்வளோ அதனாலதான் உனக்கு பின்னாடி வரும்போது ரன்னும் கம்மியா இருக்கு, உன்னோட ப்ரெஷர் சிச்சுவேஷன் இல்லாம ஆடுறான். சாரிடா, கேஎல் ராகுல பத்தி பேசியாகணும்டா. டே அவன் என்னடா ஆச்சா, பாவம்டா. அவன் எல்லா இடத்துலயும் ஆடிட்டான்டா. அவனை பத்தி சொல்றா சில இது. போனதாட்டியே அவனால நம்ம கேள்வியே கேட்க கூடாது. அவன் பண்ற ரோல்லாம் நிறைய பேட்ஸ்மேன் பண்ண கூட மாட்டாங்க. இது நான் அவன மாதிரி இருந்தா எல்லாரும் கிளம்பிட்டு போயிருவாங்கடா. நான் இல்ல இதெல்லாம் பண்ணி இன்னும் போனான்ல சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல என்ன வார்ம் அப் பெஞ்ச் வார்ம் பண்றாங்கன்னு. ஆனா ராகுல் செம்ம. இப்ப அவன் நினைச்சிருந்தா கூட பினிஷ் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் ரேஷ் ஷாட் ஆடிக்கலாம். எதுவுமே பண்ணல. எனக்கு டீம் ஜெயிக்கணும், கடைசி வரைக்கும் நிக்கிறேன், ஆப்போசிட்ல வரவே நீங்க என்னமோ பண்ணிக்கங்க அடிச்சுக்கங்கன்னு சொல்லி நீ சொல்லு. அந்த 11 பாலுக்கு 5 ரன்னோ 4 ரன்னோ அப்ப கூட அவன் அடிச்சிருக்கலாம். அவன் அடிக்கவே ட்ரை பண்ணல. சரி ஓகே நான் சிங்கிள்லே ஆடிக்கிறேன். சூப்பர் கேம் பிளே. ஓகே ஃபைனல்ல என்ன சொல்ற? இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி உனக்கு எப்படி பிடிச்சிருந்தா? 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்ப? என்டர்டெயின்மென்ட் வைஸ் எல்லாம் வைஸ். என்டர்டெயின்மென்ட் வைஸ் எனக்கு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா சில மேட்சஸ்ல முக்கியமான மேட்சஸ்ல ரெயின்ல வாஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் ஓகே இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா 10 out of 10 தான். ஆமா கரெக்ட். ஓகே ஓகே இந்த இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 10 மாசத்துல 2 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு as இந்தியன் ஃபேனா. என்ன கிஷோர் சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சுல, எப்படி இருக்காங்க கிளைமேட்? என்ன வருது நெக்ஸ்ட்? இல்லடா சம்மர் சீசனு கிளைமேட் எப்படி இருக்கு? ரொம்ப வெக்கையா இருக்கு. கழட்டுவோமா? ஓகே அடுத்து என்ன வீடியோ வரும்? இனிமே இந்தியாவது மயிராவது அவ்வளவுதான். இனிமே நம்ம அவ்வளவுதான். இனி சென்னை தான், இனி நாங்க தான். ஓகே இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஐபிஎல் பத்தி ஒவ்வொரு டீமா வந்து அலசிடலாம். சொன்ன மாதிரி ஒவ்வொரு டீமோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்குவாட்ஸ், அதுல என்னென்ன பிளேயிங் 11 கிஷோர் சொல்லுவான், அவர் தான் அனலிஸ்ட், அவர் தான் ஒரு பிளேயிங் 11 சொல்லுவான். அதுல எனக்கு டவுட்லாம் வந்துட்டு கேட்பேன். இதே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீமா அப்படியே வரும். ஸோ அப்படியே நம்ம ஐபிஎல் பக்கம் அப்படியே கூச்சிடலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஏதாச்சும் ஒரு டீமோட ப்ரிவியூல சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. கிஷோர் பை சொல்றா. பை கைஸ். பை.